ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஈஸியாக சுவையான குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம வீட்டில் இருக்க அரிசி தோசை மாவு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஒரு 5-6 கரண்டி எடுத்துக்கோங்க. நான் 4 பேருக்கு பண்ணுறதுனால எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி அளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. 4 பேருக்கு இந்த அளவு கரெக்டான அளவாக இருக்கும். நான் 6 கரண்டி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூட கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக கூட இருக்கும். 2 ஸ்பூன் போதுமான அளவு தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி நம்ம பாகு காய்ச்சி ஊற்றுவோம், ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் 100. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வேறு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்டமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணதுனால கொஞ்சம் பேட்டரி வந்துட்டு தண்ணியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கூட வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் கூட இருக்கிறப்போ க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு. நான் வந்து தேங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரேட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சுற்றலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றிருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றுறப்போ அதோட ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கடாய் சூடாகிடும். சூடானதுக்கப்புறம் பேட்டரை ஊற்றிடலாம். இது மாதிரி சுற்றி எல்லாத்துக்கும் ஊற்றிக்கோங்க. ஊற்றுறப்போ கடாய் அளவோட பாதி அளவுக்கு ஊற்றுங்க. ஏன்னா வெந்து நம்ம திருப்புறப்போ அதோட சைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திருப்ப ஈஸியாக வருது. சைட்லேருந்து திருப்புங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நான் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ளேவருக்காண்டி. உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், ஆப்ஷனல் தான். இது வேணும்னா விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக சூப்பராக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஹார்டாகவே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த உள்ளே இருக்க க்ரன்ச்சு தேங்காவோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதோடு சேர்த்து டீயும் போட்டு குடித்தா நல்லாயிருக்கும்ல, அதுதான். பால் எடுத்துட்டேன். ஒரு 3 ஸ்பூன் டீ தூள் போட்டுட்டு இதோட இஞ்சி ஏலக்காலாம் தட்டி போட்டு அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இஞ்சியை போடுறப்போ தோல் எடுத்துகிட்டு போடுங்க, ரொம்ப முக்கியம். நான் தட்டி போட்டிருக்கேன். கொதிக்கிற ஸ்டேஜில் போடுங்க, அப்போ அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். கொதிச்சு வந்தோடனே வடிகட்டி குடிச்சிடலாம். நான் இதில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சக்கரை வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.